ஒரே ஒரு கொஸ்டின் சார், நீங்க வந்து இப்போ தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் ஒரு கிரியேட் பண்ணி எங்களை மாதிரி கஷ்டப்படுற அத்லெட்ஸுக்கு அவங்களுக்கு எப்படி நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்தது? தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு 3 வருடங்கள் ஆகிறது. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சைக்கிளிங் வீராங்கனை அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் இல்ல, சைக்கிள் இல்ல அப்படின்ற ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தேன். கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. உடனே நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டை சொல்லி உங்களுக்கு உடனே ஒரு சைக்கிள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஃபைல் ரெடி பண்ணி அது வந்து அப்ரூவல் ஆகி வரதுக்கு மினிமம் 1 மந்த் ஆகும். அந்த சைக்கிள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கம்மி விலை கிடையாது. ஒரு விலை உயர்ந்த சைக்கிள், ஒரு 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சைக்கிள் அது. அதுக்காக அவங்க வந்து சொன்னாங்க 1 மந்த் ஆகும்னு. நான் சொன்னேன் 1 மந்த்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், டோர்னமெண்ட்டுக்கு அவங்க சைக்கிள் எடுத்துட்டு போகணும், அவங்களுக்கு சொந்தமா ஒரு சைக்கிள் நம்ம கொடுக்கணும்னு சொல்லும்போது, இங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் அவங்க கிட்ட இருந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் வாங்கி அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான கட்டுமான பணிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்காக அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் கலெக்ட் பண்ணாங்க. அந்த மெத்தட நம்மளும் பண்ணணும்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட போய் அனுமதி கேட்டோம். முதலமைச்சர் வந்து உடனடியா பண்ணுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் அவங்களுடைய சொந்த நிதியில இருந்து 5 lakhs கொடுத்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷனுக்கு நாங்க கலெக்ட் பண்ண முதல் நிதி, முதலமைச்சருடைய 5 லட்சம் ரூபாய். இதுதான் சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் ஏன் உருவானுச்சு அப்படிங்கிறது. இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல மட்டும் 30 கோடி ரூபாய் 1000 ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பிரிச்சு கொடுத்துக்கிறோம். அந்த 1000 பேர்ல 500 பேர் மிகப்பெரிய அளவில் சாதனை பண்ணி மெடல் அடிச்சிருக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க.